வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை திறந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம், எங்கே பார்த்தாலும் பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என் நண்பர்கள்ட்டேருந்தும் வருது, என்னோடய கஸ்டமர்ட்டேருந்தும் இந்த நியூஸ் வருது. அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலியிலேருந்து கூட எனக்கு வந்து இந்த மெசேஜ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் ரிலேஷனும் எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவாக பண்ணியிருக்கேன். இது உண்மையாலுமே பிரதம மந்திரி சொன்னாரா இல்லையா? பிஎம்ஒய்பி அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பிஎம்ஒய்பி ஸ்கீம்னா என்ன, ஒருவேளை அந்த ஸ்கீம் இருக்கா, பிரதம மந்திரி நமக்கு லேப்டாப் கொடுக்குறாரா மாணவர்களுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்க மெசேஜ் பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அது என்னன்றதை ஃபஸ்ட்டு படித்து பார்த்துருவோம். பிரேக்கிங் நியூஸ், பிஎம்ஒய்பி பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் 2024 விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியது. ஓகே, எங்கள் திட்டம் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் தனிநபர்களுக்கு திறந்திருக்கும். சொந்த மடிக்கணினிகளை வாங்க இயலவில்லை, ஆனால் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒன்று தேவை. ஓகே, ஆனால் மெசேஜே இன்னும் வந்து ஒரு முழுமையாகவே இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன, இடங்கள் குறைவாகவே உள்ளன. விண்ணப்பித்தவர்களுக்கு ஏற்கனவே மடிக்கணினிகள் வரத் தொடங்கியுள்ளன. காலக்கெடுவை அப்படின்னு சொல்லி மெசேஜே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இல்லை. சரி, ஓகே, மெசேஜ் ஃபுல்ஃபில்லாக இல்லை, ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையாக பொய்யா அப்படின்றத இங்கே அவங்க கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு கிளிக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க நண்பர்களே, நீங்களும் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண உடனே ஆக்சஸ் வாஸ் டினைடு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மெசேஜை வந்து சைபர் க்ரைம் வந்து டினைட் பண்ணிட்டாங்க போல், பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறையா மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகியிருக்கிறதுனால ஸோ சைபர் க்ரைமுக்கு போயிருக்கும் இதோட இன்ஃபார்ம்லாம். ஸோ இது ஃபேக்குன்னு சொல்லி அவங்களுக்கு போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்றது தான் என்னோடய கணிப்பு. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இதில் பார்த்துருவோம். இந்த மாதிரி மெசேஜ் அதிகமாக ஃபார்வர்ட் ஆகி வரும்போது அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக மொபைலில் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ மொபைலில் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன தான் ப்ரோ பண்ணுறது, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ரோ அப்படின்னா, நீங்கள் ஒரு லேப்டாப்பு அல்லது கம்ப்யூட்டரில் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். ப்ரோ லேப்டாப்லேயும் எனது வந்து ஃபைல்லாம் இருக்குது, அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி வச்சுட்டு, பர்சனல் ஃபைல் எதுவும் இல்லாமல் அதை நீங்கள் வந்து எம்டி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, ஹேக் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே மொபைலில் தான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட மொபைல்லையும் ஒரு சீக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பர்சனலாக அவங்க ஃபேமிலி கூட சேட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் திருடப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் நம்ம பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம வந்து படம் அல்லது இந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் இது மாதிரி தான் வச்சுருப்போம். ஸோ அவங்க நம்மளோட சிஸ்டமை ஹேக் பண்ணாலுமே அவங்களுக்கு நம்மளோட படமோ அல்லது நம்ம வச்சுருக்க சாங்ஸோ தான் அவங்களுக்கு போகும். ஸோ அதனால் உங்கள் மொபைல் ஹேக் ஆகிறதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஓகே நண்பர்களே, அப்புறம் இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னா ஸ்கீம் இருக்கா இல்லையா அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணுவோம். பிஎம்ஒய்பி ஸ்கீம் 2024 இன் தமிழ் அப்படின்னு போடுவோம். ஸோ என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். நிறையா யூடியூப்பில் வீடியோ பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பற்றி வேறு எதுவும் தகவல் கிடைக்குதா அப்படின்றதையும் பார்ப்போம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வருவோம். இங்கே பாருங்கள், ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிரதம மந்திரி இலவச லேப்டாப் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் கீழே நிறையா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு இதே ஓப்பன் பண்ணி இது என்னன்றதை நம்ம வந்து அகெயின் படிச்சிருவோம். பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பரவிய செய்தி அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே மேலே வந்த நியூஸ் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்து நமக்கு எல்லாம் ஃபார்வர்ட் ஆகிற மெசேஜ் தான். விளக்கம் சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு இது சீல் குத்திருக்காங்க, ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி. உண்மை என்ன? பிஎம்ஒய்பி பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் குறித்து தேடியதில் அப்படி எந்த ஒரு திட்டமும் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படவில்லை என்பதை அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து போலியாக உருவாக்கப்பட்டது என தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே போட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி அப்படி எந்த ஒரு லேப்டாப் திட்டமும் எந்த ஒரு அறிக்கையும் தேர்தல் அறிக்கையும் வெளியிடவில்லை, இதான் உண்மை. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
உங்கள் ஏரியாவில் இருக்க சிஎஸ்சி சென்டரை வந்து போய் பார்த்து இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா, அதில் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சிஎஸ்சி சென்டர் மூலியமாக தான் வரும். அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அனைத்துமே சிஎஸ்சி சென்டர் மூலியமாக தான் வரும். டைரெக்டாக கவர்மெண்ட்டு வந்து சிஎஸ்சிக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ சிஎஸ்சி மூலியமாக தான் எல்லா திட்டமும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்களே நிறையா ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ தெரியாமல் எந்த நியூஸையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நாம் வந்து ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இந்த திட்டத்தை நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்மளோட நண்பர்கள் பயனடையட்டும், நம்ம தம்பி பயனடையட்டும், ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம பசங்க பயனடையட்டும் அப்படின்னு சொல்லி இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அதில் போய் லிங்க்கில் எல்லோரும் கிளிக் பண்ணி உங்களோட தகவலை கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட தகவலை நீங்கள் கொடுத்த உடனே அவங்க டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறது கூட ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்களே, இது மாதிரி ஏதாவது ஸ்கீம் வந்துச்சு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணணுன்னா உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் போட்டு பாருங்கள். அதுவும் பர்சனல் ஃபைல் இல்லாத கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஃபேக் நியூஸை தடுக்கிறதுக்கு என்ன தான் ப்ரோ வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். இது வந்து மற்றவங்களுக்கு போய் சேராது. ஸோ ஒரு திட்டத்தை சரியாக தப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணால் போதும். ஓகே நண்பர்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.